வணக்கம் நண்பர்கள். மோடி அவர்கள் கைவிலங்கிட்டு அமர்ந்திருப்பது போல கார்ட்டூன் வரைந்ததற்காக விகடன் பிளஸ்னுடைய சேட்டலைட் சேனல் டிஜிட்டல் சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு குற்றவாளி முதன் முறையாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். அவர் தான் அமெரிக்காவுடைய தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள். அதே போலவே இந்திய வரலாற்றில் ஒரு குற்றவாளி முதன்முறையாக இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் இந்தியாவுடைய பிரதமர், தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள். இவர் 3வது முறையாக இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு குற்றவாளி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி 2 நாடுகளும் குற்றவாளிகளால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 2 நாடுகளும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எப்படிப்பட்ட பேராபத்துக்களை சந்திக்கப் போகிறது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். விகடன் பிளஸ்னுடைய கார்ட்டூனிஸ்ட் ஆசிப் கான் அவர்கள் தான் அந்த கார்ட்டூனை வரைஞ்சிருக்காரு. ஆசிப் கான் என்ற பேர் ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பிடிக்கலையா அல்லது அவர் வரைந்த கார்ட்டூன் பிடிக்கலையான்னு தெரியல. ஆனால் நல்வாய்ப்பாக பெருந்தன்மையாக ஆசிப் கான் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதற்காக ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையை சொல்ல போகணும்னா மோடி அவர்கள் கைவிலங்கிட்டு ட்ரம்ப் முன்பாக அமர்ந்திருக்கின்ற கார்ட்டூன் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான கார்ட்டூன் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் மோடி அவர்கள். அதை தான் விகடன் பிளஸ் சேனல் கார்ட்டூனாக வரைந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா குஜராத் கலவரத்தில் 3500 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டார்கள். 100கணக்கான அப்பாவிகள் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலைக்கு முக்கியமான குற்றவாளி அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் தான் அதற்கு காரணம். ஆனால் உச்சநீதிமன்றத்தாலும் உயர்நீதிமன்றத்தாலும் இந்த குற்றவாளி அழுத்தத்தின் காரணமாக, அரசியல் அழுத்தத்தின் காரணமாக குற்றவாளி விடுவிக்கப்பட்டார். குற்றவாளி இல்லை என்று விடுவிக்கப்பட்டாலும் 150 கோடி மக்களுடைய மனதில் மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் தான் இந்த 3500 அப்பாவிகளை கொலை செய்த குற்றவாளி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அந்த கரையை எந்த காலத்திலும் நீக்க முடியாது. அதற்கு உதாரணம், நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் குற்றவாளி. அதற்கு உதாரணம், தற்பொழுது நடந்துகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் 32,000 கோடி ரஃபேல் போர் விமான ஊழல் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி செய்த ஊழல்களில் ஏராளமான பெரிய ஊழல்களில் இதுவும் ஒரு ஊழல். இந்த ஊழலை பற்றி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் இந்த 32,000 கோடி ஊழல் என்பது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு, அது உச்சநீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ இந்த விவகாரத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருந்தார். எது? ஒரு நாட்டினுடைய ஊழல் 32,000 கோடி ஊழல். அந்த ஊழலை அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றமே தலையிட முடியாதுன்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் தலையிட முடியாதுன்னா அப்போ வேற யார் தலையிட முடியும்? அப்படி அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் மீது பாலியல் வழக்கை பதிவு செய்தது பாரதிய ஜனதா கட்சி. அதன் காரணமாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் குஜராத் கலவரத்தில் 3500 பேர் கொலை செய்யப்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தால் உயர்நீதிமன்றத்தால் மோடி அமித்ஷாவும் இந்த 2 குற்றவாளியும் விடுவிக்கப்பட்டார்கள். இது குஜராத் அரசினுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிற தீர்ப்பு மட்டும்தான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் வழங்கவில்லை. ஆனால் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் குஜராத் அரசினுடைய 3500 பேரை கொலை செய்தது குஜராத் அரசுடைய கொள்கை முடிவு என்று நீதிமன்றங்கள் நினைத்திருக்கலாம். அதுதான் காரணம். அதே போல ஒரு ஆயிரக்கணக்கான உதாரணம் நீதிமன்றத்துக்கு எதிராக கூற முடியும். 1-2 மட்டும் பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் அஜித் பவார் 19,000 கோடி ரூபாய் நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டிருந்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்தது பாரதிய ஜனதா கட்சி, சிபிஐ. ஆனால் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்ன 4 மணி நேரத்தில் அந்த வழக்கு சிபிஐ கேட்டுக்கொண்டதின் பேராக மகாராஷ்டிரா உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த வழக்கிலிருந்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை போலவே இந்த குஜராத் கொலை வழக்கும் வாபஸ் பெற்றுக்கொண்டது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் போராட்டத்தில் 750 அப்பாவி விவசாயிகள் மரணமடைந்தார்கள். அதற்கு காரணம் ஒரு தவறான விவசாய சட்டத்தை கொண்டு வந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் இருந்ததன் காரணமாக 1 வருடத்திற்கு மேலாக விவசாயிகள் பனியிலும் மழையிலும் காத்திருந்து போராட்டம் நடத்தினால 750 அப்பா விவசாயிகள் மரணமடைந்திருக்காங்க. அந்த அப்பாவினுடைய மரணத்திற்கு காரணம் இந்த மோடி அமித்ஷா அந்த குற்றவாளிகள் தான் அதற்கு காரணம். அதே போல குஜராத்தில் ஷராபுதீன் என்ற குற்றவாளி, அவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் இருக்குது. ஆனால்
அவரை குஜராத்துக்கு வரவழைத்து அவர் மீது போலியாக என்கவுண்டர் நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சட்ட விதிமுறை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் அமித்ஷா. அதே போல குஜராத்தினுடைய கலவர வழக்கில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை கமிஷன் முன்பாக சற்று ஏறக்குறைய எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் பல்டி அடித்து சரியாக சாட்சி சொல்ல ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சரியான தகவலை கொடுத்தார். அவருடைய தகவலை அந்த விசாரணை அமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அந்த வழக்கு முடிஞ்சு அந்த ஐபிஎஸ் அதிகாரி மீது பொய்யாக 3 வழக்கு தொடரப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. அதற்கு காரணம் மோடியோ அமித்ஷாவோ கிடையாது. இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களுடைய மோசமான ஊழலுக்கு துணை போகின்ற அதிகார வர்க்கத்துக்கு துணை போகின்ற நிலைதான் இதற்கு காரணம். எதற்கு கோபப்படணுமோ அதற்கு கோபப்படாமல் தன்னை கைவிலங்கிட்டு கார்ட்டூன் வரைஞ்சதற்காக அந்த சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக எதற்கு கோபப்பட்டிருக்கணும்? அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை கையில் விலங்கிட்டு காலில் விலங்கு போட்டு ஒரு 17 மணி நேரத்துக்கு மேலாக அமெரிக்க இராணுவ விமானத்தில் கொண்டு வந்து இந்தியாவில் இறக்கிட்டு போயிருக்காங்க. 3 முறை இந்த மாதிரி வந்திருக்காங்க. சற்று ஏறக்குறைய 500 பேரை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே அந்த நாட்டினுடைய மக்களை தங்களுடைய நாட்டு விமானத்தை அனுப்பிச்சு கௌரவமாக நாட்டில் கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்தியா அமெரிக்கா இராணுவத்தினுடைய விமானத்தில் கொண்டு வந்து இந்திய மக்களை இறக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் மோடி அவர்கள் கோபப்பட்டு அமெரிக்காவின் மீது கோபப்பட்டு தன்னுடைய பவரை காட்டியிருக்கணும். அதற்கு மாறாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்பாக மோடி அவர்கள் கை விலங்கு போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி கார்ட்டூன் வரைஞ்ச சேனலை முடக்கியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட மோசமான மனநிலையை கொண்டவங்க தான் நம்முடைய RS கட்சியினரும் பிரதமர் அவர்களும். அதே போல உண்மையை சொல்ல போனோம்னா ட்ரம்ப் முன்பாக மோடி அவர்கள் கை விலங்கிட்டு அமர்ந்திருக்கிறது போன்ற கார்ட்டூன் 100% உண்மையான கார்ட்டூன். அப்படிதான் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் அமெரிக்க அதிபர் முன்பாக மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அதே போல இந்தியாவில் மோடி முன்பாக கை விலங்கிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தீர்ப்பை தான் இந்தியாவில் நீதிமன்றங்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.